வெல்கம் டு நிச்சயம் வெல்வோம் சேனல். நீட் அச்சீவர்ஸ்க்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டில் இருக்கிற ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் வித் ப்ரையாரிட்டி லிஸ்ட்டோடு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஒவ்வொரு சாப்டரோட வெயிட்டேஜையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைசிஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு சாப்டர்லையும் வர நீட் எக்ஸாமுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஒவ்வொரு சாப்டர்லையும் வரும் அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு சாப்டர்லையும் நீட் 2024 எக்ஸாம்ல எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்கன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் 1 மெக்கானிக்ஸ். இந்த மெக்கானிக்ஸ்ன்ற யூனிட் கீழே 12 சாப்டர்ஸ் இருக்கு. யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், மோஷன் இன் எ ஸ்ட்ரைட் லைன், motion in a plane, laws of motion, work, energy and power, center of mass and collision, rotational motion, gravitation, properties of matter, heat and thermodynamics, oscillation and waves. இந்த 12 சாப்டர்ல இருந்து நீட் 2024 எக்ஸாம்க்கு எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 19 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ டோட்டலாக 19 into 4 76 மார்க்ஸ். இந்த மெக்கானிக்ஸ் அப்படின்ற இந்த யூனிட்ல இருந்து 96 மார்க்ஸ்க்கு நீட் 2024 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. அடுத்து யூனிட் நேம் எலக்ட்ரிசிட்டி. இந்த எலக்ட்ரிசிட்டி கீழே 8 சாப்டர்ஸ் இருக்கு. என்னென்ன சாப்டர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, capacitor, moving charges and magnetism, magnetism and matter, electromagnetic induction, alternating current, electromagnetic waves. இந்த எலக்ட்ரிசிட்டி இந்த யூனிட்ல இருந்து நீட் 2024க்கு எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 16 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ டோட்டலா 16 into 4 64 மார்க்ஸ் இந்த எலக்ட்ரிசிட்டி யூனிட்ல இருந்து நீட் 2024 எக்ஸாம்க்கு கேட்டிருந்தாங்க. அடுத்து யூனிட் நேம் ஆப்டிக்ஸ். இந்த ஆப்டிக்ஸ்ன்ற யூனிட் கீழே எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு அப்படின்னா 2 சாப்டர்ஸ் இருக்கு. ஜியோமெட்ரிக்கல் ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ். இந்த 2 சாப்டர்ல இருந்து நீட் 2024 எக்ஸாம்க்கு 4 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ டோட்டலா 4 into 4 16 மார்க். இந்த ஆப்டிக்ஸ் அப்படின்ற யூனிட்ல இருந்து நீட் 2024 எக்ஸாம்க்கு 16 மார்க்குக்கு கேட்டிருந்தாங்க. அடுத்து யூனிட் நேம் மாடர்ன் பிசிக்ஸ். இந்த மாடர்ன் பிசிக்ஸ் கீழே 3 சாப்டர்ஸ் இருக்கு. என்னென்ன சாப்டர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை, டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர், செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ். இந்த 3 யூனிட் சாப்டர்ல இருந்து நீட் 2024க்கு 8 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ டோட்டலா 8 into 4 32 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த மாடர்ன் பிசிக்ஸ் அப்படின்ற யூனிட்ல இருந்து நீட் 2024ல 32 மார்க்குக்கு கேட்டிருந்தாங்க. இப்போ மெக்கானிக்ஸ் இந்த யூனிட்ல இருந்து லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கான சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ், அதாவது எத்தனை கொஷின்ஸ் ஒவ்வொரு சாப்டர்லயும் கேட்டாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலா இப்ப பார்க்கலாம். மெக்கானிக்ஸ் கீழே டோட்டலா 12 சாப்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சாப்டர் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். இந்த சாப்டர்ல இருந்து நீட் 2024 உடைய ரீ எக்ஸாம்ல 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. 2024 எக்ஸாம்லயும் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் இந்த சாப்டர்ல நீட் 2023ல 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீட் 2022 ஓட ஃபேஸ் 2ல 2 கொஷினும் ஃபேஸ் 1ல 3 கொஷின்ஸும் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 2 மோஷன் இன் எ ஸ்ட்ரைட் லைன். இந்த சாப்டர்ல இருந்து நீட் 2024 உடைய ரீ எக்ஸாம்ல 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாம்லயும் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. அடுத்து நீட் 2023ல மோஷன் இன் எ ஸ்ட்ரைட் லைன் இந்த சாப்டர்ல இருந்து 1 கொஷினும், நீட் 2022 ஓட ஃபேஸ் 2ல 1 கொஷினும் ஃபேஸ் 1ல 2 கொஷினும் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 3 மோஷன் இன் எ பிளேன். இந்த சாப்டர்ல இருந்து நீட் 2024 உடைய ரீ எக்ஸாம்ல 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஆனா நீட் 2024ல இந்த சாப்டர்ல இருந்து எந்த கொஷினும் கேட்கல. நீட் 2023ல மோஷன் இன் எ பிளேன் சாப்டர்ல இருந்து 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2022 ஓட ஃபேஸ் 2ல 1 கொஷினும் ஃபேஸ் 1ல 1 கொஷினும் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 4 லாஸ் ஆஃப் மோஷன். இந்த யூனிட்ல இருந்து நீட் 2024 உடைய ரீ எக்ஸாம்ல 1 கொஷினும் 2024 எக்ஸாம்ல 2 கொஷினும் கேட்டிருந்தாங்க. அடுத்து நீட் 2023ல இந்த சாப்டர்ல இருந்து 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2022 ஓட ஃபேஸ் 2ல 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஃபேஸ் 1 இந்த சாப்டர்ல இருந்து எந்த கொஷினும் கேட்கல.
Next chapter number 5 work, energy and power. இந்த சாப்டர்ல நீட் 2024 உடைய ரீ எக்ஸாம்ல 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 2024 எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல இந்த சாப்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீட் 2022 ஓட phase 2ல ஒரு கொஸ்டினும் phase 1ல 2 கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 6 சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் கொலிஷன். இந்த சாப்டர்ல இருந்து நீட் 2024 உடைய ரீ எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024ல எந்த கொஸ்டினும் கேட்கல. நீட் 2023லயும் எந்த கொஸ்டினும் கேட்கல. நீட் 2022ல phase 2ல 2 கொஸ்டினும் phase 1ல 2 கொஸ்டினும் இந்த சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் கொலிஷன் சாப்டர்ல இருந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து சாப்டர் நம்பர் 7 ரொட்டேஷனல் மோஷன். இந்த சாப்டர்ல நீட் 2024 உடைய ரீ எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024ல 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல ரொட்டேஷனல் மோஷன்ல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீட் 2022 ஓட phase 2ல ஒரு கொஸ்டினும் phase 1ல 2 கொஸ்டினும் இந்த ரொட்டேஷனல் மோஷன்ற சாப்டர்ல இருந்து கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 8 கிராவிடேஷன். இந்த சாப்டர்ல இருந்து நீட் 2024 உடைய ரீ எக்ஸாம்ல 2 கொஸ்டினும் 2024 எக்ஸாம்ல 2 கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல கிராவிடேஷன் சாப்டர்ல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீட் 2022 ஓட phase 2லயும் phase 1லயும் இந்த கிராவிடேஷன் சாப்டர்ல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 9 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். இந்த சாப்டர்ல நீட் 2024 ஓட ரீ எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாம்ல 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் இந்த சாப்டர்ல இருந்து 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீட் 2022 ஓட phase 2ல இந்த சாப்டர்ல இருந்து 2 கொஸ்டினும் நீட் 2022 ஓட phase 1ல 3 கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 10 ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ். இந்த சாப்டர்ல இருந்து நீட் 2024 உடைய ரீ எக்ஸாம்க்கு 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 2024 எக்ஸாம்ல 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீட் 2023 இதுல ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர்ல 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் நீட் 2022 ஓட phase 2ல 3 கொஸ்டினும் phase 1ல 2 கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 11 ஆசிலேஷன்ஸ். இந்த சாப்டர்ல இருந்து நீட் 2024 ரீ எக்ஸாம்லயும் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 அதுலயும் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீட் 2022 ஓட phase 2ல 2 கொஸ்டினும் phase 1ல ஒரு கொஸ்டினும் இந்த ஆசிலேஷன் சாப்டர்ல இருந்து கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 12 வேவ்ஸ். இந்த சாப்டர்ல நீட் 2024 உடைய ரீ எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாம்ல எந்த கொஸ்டின்ஸும் இந்த வேவ்ஸ் சாப்டர்ல இருந்து கேட்கல. நெக்ஸ்ட் நீட் 2023ல இந்த வேவ்ஸ் சாப்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீட் 2022 ஓட phase 2லயும் phase 1லயும் வேவ்ஸ் சாப்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அடுத்து யூனிட் நேம் எலக்ட்ரிசிட்டி. இந்த எலக்ட்ரிசிட்டி கீழே 8 சாப்டர்ஸ் இருக்கு. சாப்டர் நம்பர் 13 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இந்த சாப்டர்ல நீட் 2024 எக்ஸாம்ல 2 கொஸ்டினும் நீட் 2024 எக்ஸாம்லயும் 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டர்ல இருந்து 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீட் 2022 ஓட phase 2ல ஒரு கொஸ்டினும் phase 1ல 3 கொஸ்டினும் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சாப்டர்ல இருந்து கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 14 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இந்த சாப்டர்ல இருந்து நீட் 2024 ஓட ரீ எக்ஸாம்ல 3 கொஸ்டினும் நீட் 2024ல 4 கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல கரண்ட் எலக்ட்ரிசிட்டில இருந்து 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீட் 2022 ஓட phase 2ல கரண்ட் எலக்ட்ரிசிட்டில இருந்து 4 கொஸ்டினும் phase 1ல 3 கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 15 கெப்பாசிட்டர். இந்த சாப்டர்ல இருந்து நீட் 2024 ஓட ரீ எக்ஸாம்க்கு 3 கொஸ்டினும் நீட் 2024 எக்ஸாம்க்கு 2 கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல கெப்பாசிட்டர் சாப்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீட் 2022 ஓட phase 2ல கெப்பாசிட்டர் சாப்டர்ல இருந்து 2 கொஸ்டினும் phase 1ல ஒரு கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 16 மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம். இந்த சாப்டர்ல இருந்து நீட் 2024 ஓட ரீ எக்ஸாம்ல 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆனா நீட் 2024 எக்ஸாம்ல இந்த சாப்டர்ல இருந்து எந்த கொஸ்டினும் கேட்கல. நீட் 2023ல இந்த சாப்டர்ல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நீட் 2022 ஓட phase 2ல 4 கொஸ்டினும் phase 1ல 3 கொஸ்டினும் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம்ன்ற சாப்டர்ல இருந்து கேட்டிருந்தாங்க.
அடுத்து சாப்டர் நம்பர் 17 மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2024 ஓட ரீ எக்ஸாமில் 4 கொஷினும் 2024 எக்ஸாமில் 5 கொஷினும் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீட் 2023ல இந்த சாப்டர்லேருந்து எந்த கொஷினும் கேட்கல. நீட் 2022ஓட ஃபேஸ் 2லையும் எந்த கொஷினும் கேட்கல. நீட் 2022ஓட ஃபேஸ் 1ல் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் இந்த சாப்டர்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 18 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2024 ரீ எக்ஸாமுக்கு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஆனால் நீட் 2024 எக்ஸாமில் எந்த கொஷினும் கேட்கல. நீட் 2023ல ஒரு கொஷினும் நீட் 2022ஓட ஃபேஸ் 2ல ஒரு கொஷினும் ஃபேஸ் 1ல் ஒரு கொஷினும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ற சாப்டர்லேருந்து கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 19 ஆல்டர்னேட்டிங் கரண்ட். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2024ஓட ரீ எக்ஸாமுக்கு 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இந்த சாப்டர்லேருந்து 5 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2022ஓட ஃபேஸ் 2ல 3 கொஷினும் ஃபேஸ் 1ல் 2 கொஷினும் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 20 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2024ஓட ரீ எக்ஸாமுக்கு ஒரு கொஷினும் நீட் 2024ல ரீ எக்ஸாமில் 2 கொஷினும் நீட் 2024ல ஒரு கொஷினும் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் நீட் 2023ல ஒரு கொஷினும் நீட் 2022ஓட ஃபேஸ் 2ல 2 கொஷினும் ஃபேஸ் 1ல 2 கொஷினும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்ற சாப்டர்லேருந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து ஆப்டிக்ஸ்ன்ற யூனிட். இந்த யூனிட்ல 2 சாப்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்பர் 21 ஜியோமெட்ரிக்கல் ஆப்டிக்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2024ஓட ரீ எக்ஸாமில் ஒரு கொஷினும் நீட் 2024ல 2 கொஷினும் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல 3 கொஷினும் நீட் 2022ஓட ஃபேஸ் 2ல 2 கொஷினும் ஃபேஸ் 1ல 3 கொஷினும் இந்த ஜியோமெட்ரிக்கல் ஆப்டிக்ஸ் அப்படின்ற சாப்டர்லேருந்து கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 22 வேவ் ஆப்டிக்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2024ஓட ரீ எக்ஸாமுக்கு 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024ல 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல வேவ் ஆப்டிக்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2022ஓட ஃபேஸ் 2ல 2 கொஷினும் ஃபேஸ் 1ல் ஒரு கொஷினும் கேட்டிருந்தாங்க. அடுத்து மாடர்ன் பிசிக்ஸ் யூனிட். இந்த யூனிட்ல 3 சாப்டர்ஸ் இருக்கு. சாப்டர் நம்பர் 23 ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை. இந்த சாப்டர்லேருந்து நீட் 2024ஓட ரீ எக்ஸாமுக்கு 4 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 எக்ஸாமில் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2022ஓட ஃபேஸ் 2லையும் ஃபேஸ் 1லையும் ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை இந்த சாப்டர்லேருந்து 4 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 24 டூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2024ஓட ரீ எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாம்லேயே 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல இந்த சாப்டர்லேருந்து 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2022ஓட ஃபேஸ் 2ல 2 கொஷினும் ஃபேஸ் 1ல் ஒரு கொஷினும் இந்த டூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர் அப்படின்ற சாப்டர்லேருந்து கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 25 செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2024ஓட ரீ எக்ஸாமுக்கு 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாம்லேயும் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023லையும் 3 கொஷின் நீட் 2022ஓட ஃபேஸ் 2ல 3 கொஷினும் ஃபேஸ் 1ல 4 கொஷினும் இந்த செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற சாப்டர்லேருந்து கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னாக்கா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.